ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிக்ரோம் வயர்னா என்ன, அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு வடிவேல் பண்ணக்கூடிய சில வித்தைகளை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் இந்த நிக்ரோம் வயர். இது நான் அமேசான்லேருந்து பை பண்ணேன். இதோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிக்ரோம் வயர் நம்ம வாங்க தேவையில்ல, நம்ம வீட்டிலே இருக்குது. அது எந்தெந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட் இதோட ஒர்க்கிங் என்னங்கிறத பார்த்துருவோம். இதோட ரெண்டு எண்ட்லேயும் ப்ளஸ் மைனஸாக இப்படி டேரெக்டாக கொடுத்தோம்னா இது ஹீட் ஆகுறது உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக ஹீட் ஆகும், ரொம்பவே ஹீட் ஆகும். இதை ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றி வச்சோம்னா இதோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நமக்கு தெரிஞ்ச வர ரெண்டு எண்டில் இதே மாதிரி கனெக்ஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபியூஸ் தான் அடிக்கணும். ஆனால் இது ஃபியூஸ் அடிக்காமல் ஹீட் ஆகுது. அது எதுக்காகனா இதே இடத்துல நம்ம இப்போ காப்பர் ஒயரை யூஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஃபியூஸ் தான் அடிக்கும். ஏன்னா ஃபுட் கண்டக்டர்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கு அப்புறமா காப்பர் தான் இருக்குது. காப்பரில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதாவது மின் தடை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் எலக்ட்ரான் ஈஸியாக மூவ் ஆகும். ஆனால் நிக்ரோம் ஒயரில் அப்படி கிடையாது. மின் தடையானது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இல்லாததுனால அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக ஹீட் ஆகுது. அந்த ஹீட்டு தான் நம்ம வயரில் ஹீட் எனர்ஜியாக நமக்கு கிடைக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இதே மாதிரி ஒரே லைனில் மோதும்போது கண்டிப்பாக ஃபியூஸ் அடிக்கணும். ஆனால் இது நமக்கு எக்ஸ்டர்னாக ஒரு ஹீட் எனர்ஜி உருவாகுறதுனால இது ஃபியூஸ் அடிக்கிறது இல்லை. இதை வச்சு என்ன பண்ணலான்னா எந்த கிளைமேட்லேயும் ஃபயரை உருவாக்க முடியும். பட்டாசை வெடிக்க வைக்கிறது, ராக்கெட்டை லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணலாம். நம்ம நேராக போய் ஃபயர் பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பக்கத்தில் போகாமல் தூரத்தில் நின்று வயரை வச்சோ அல்லது வயர்லெஸ்ஸாக ரிமோட்டை வச்சோ இந்த மாதிரி ஃபயர் பண்ணலாம். இந்த வீடியோ எதுக்காகனா நிக்ரோம் ஒயரை வச்சு நம்ம நிறைய வீடியோ பண்ண போகிறோம். நிக்ரோம் ஒயர்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இதை வச்சு எதனாலும் ஃபயர் பண்ணலாம்னு சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அள்ளி மேலெல்லாம் இருந்துச்சு, நானே எதிர்பார்க்கல. இதை மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வயரை அந்த மருந்து மேலே வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். இதை வச்சு நம்ம நிறைய வீடியோ பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த தெர்மாகோல் கட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஐஸ் குச்சி ரெண்டு எடுத்து இதே மாதிரி வி ஷேப்பில் வச்சு ஒட்டிக்கோங்க. அது மேலே இந்த கம்பியை டெம்பராக இழுத்து கட்டினா போதும், நமக்கு தெர்மாகோல் கட்டர் ரெடி ஆயிரும். இதை வச்சு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் தேவைனாலும் எந்த சைஸில் தேவைனாலும் கட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். கத்தியை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தெர்மாகோல் கட்டர் ரெடி பண்ணோம்னா நம்ம இதில் வோல்டேஜ் கம்மியாக தான் கொடுக்கணும். 6 வோல்டேஜ் கொடுத்துட்டோம்னா அது ரொம்ப ஹீட் ஆகும். நமக்கு அவ்வளோ ஹீட் தேவையில்லை, அதனால் கம்மியான வோல்டேஜே போதும். வீடியோட ஸ்டார்டிங்கில் நிக்ரோம் ஒயர் வாங்க தேவையில்லை, நம்ம வீட்டில் உள்ள பொருளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எல்இடி பல்பில் இந்த மாதிரி போர்டு இருக்கும் உள்ள. அதில் நமக்கு இந்த ரெஜிஸ்டர் தான் தேவை. இது 1 வாட் ரெஜிஸ்டர். இது மொபைல் சார்ஜர், அப்புறமா டியூப் லைட்டில் உள்ள எலக்ட்ரானிக் சோக், அப்புறமா பவரை கம்மி பண்ணக்கூடிய எல்லா டிவைஸ்லையுமே இந்த ஐசி இருக்கும். இந்த ஐசியில் ஒயிட் ரெட்டு இந்த ரெண்டுலேயுமே நிக்ரோம் ஒயர் இருக்கும். இன்னொன்று இருக்கும் ப்ளூ இருக்கும், ஆனால் ப்ளூவில் காப்பர் தான் இருக்கும், நிக்ரோம் ஒயர் இருக்காது. இதை கத்தியை வச்சு மேலே உள்ள கோட்டிங்கை மட்டும் மெதுவாக சுரண்டி எடுத்தோம்னா உள்ளே நிக்ரோம் ஒயர் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். சாரி, இது ஐசின்னு சொல்லிவிட்டு இது ஐசியில் 1 வாட் ரெஜிஸ்டரு. இது சின்ன வயராகவே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நம்ம இழுத்து பார்த்தாலும் லேஸில் அந்துராது, நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் அந்த வயர் இருக்கும். இதில் பவரை கொடுத்து பார்ப்போம். இது ரொம்ப சின்ன வயர் அப்படிங்கிறதுனால 6 வோல்ட் தாங்கலை. இது 6 வோல்ட்டை விட கம்மியான பவரில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்ததாக நம்ம நிக்ரோம் ஒயர் எதில் எடுக்க போகிறோம் அப்படின்னா சால்ட்ரிங் தான். நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்ரிங்கில் நிக்ரோம் ஒயர் தான் இருக்கும். அதில் ஹீட் உருவாகும்ல, அந்த ஹீட்டுக்கு நிக்ரோம் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சால்ட்ரிங்கை ஃபுல்லாக இதே மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. சால்ட்டிங்கோட அந்த தண்டு பகுதி இருக்குல்ல, அந்த பைப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் நமக்கு நிக்ரோம் ஒயர் வச்சுருப்பாங்க. இந்த இருக்கிறதுல ஒரு சின்ன ஒயிட் கலர் செராமிக் மாதிரி இருக்கும், அது மேலே தான் இதை ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவும் சின்ன வயர் தான். இதே நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இது சின்ன வயராக இருந்தாலுமே நல்ல லோடு தாங்குது. அடுத்து என்ன பொருள்னால் இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாரு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், நிக்ரோம் கிடையாது. ஆனால் இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால அது நிக்ரோம் ஒயர் மாதிரி ஆக்ட் ஆகும். இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இதுவுமே 6 வோல்ட் தாங்க மாட்டேங்க. ஆனால் 1 டைம் ஃபயர் பண்ணதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த குண்டு பல்பு தான். இதில் இருக்கிறதுமே இது நிக்ரோம் கிடையாது, இது டங்ஸ்டன், ரொம்ப ஹார்டான மெட்டீரியல். ஆனால் இதுவுமே எரியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது எரிக்கிறது கொஞ்சம் பவர் அதிகமாக தேவைப்படும்.